Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேம் டைம் செம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு 1 கப்பு சாதம், 1 கப்பு உடச்ச கடலை இருந்தால் போதும். ரொம்ப குயிக்காக இந்த ஸ்நாக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்ட பிறகு சேம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சேர்க்குறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம இது கூடவே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் வந்து மதியான சாப்பாடு வந்து மிச்சம் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஈவினிங் குயிக்காக இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சுத்தமாக சேர்க்கல, அதனால கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே நான் என்ன சேர்க்கிறேன்னா, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷேப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் வந்து சாதம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, ஸோ கையில் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் வரும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிங்க. அந்த தண்ணியில் வந்து கையை கொஞ்சம் நனைச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்குங்க. நான் வந்து வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், சூடான எண்ணெயில் போட்டு. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒன்று ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை லஞ்சுக்கு நீங்கள் சாப்பாடு கூட வடை மாதிரி தொட்டு கூட சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் உடச்ச கடலை கூட நான் கேரட் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்லெட் மாதிரி செஞ்சுருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லாவே வெந்து வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது செய்யறதுக்கு உங்களுக்கு பொருளும் ரொம்ப கம்மி, சேம் டைம் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது நம்ம செய்யறதுக்கு. ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸை. இது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் பல்காகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்க. கம்மியாக செஞ்சால் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது செம டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக ரொம்ப சீக்கிரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.